வர்றான்னா அவன் ஆதாயத்துக்காக வர்றாயா, எதுக்காக வர்றான் அவன்கிட்ட? இதை நீ பெரிய சாதனையாக சொன்னா இது சாதனையா? இது எப்படி சாதனையாக முடியும்? இன்னைக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே பொய், புரட்டு, லஞ்சம் இதில்தான் மூழ்கி போயிருக்கிறார்கள். எதையும் அதை சாதிக்கலாம் இருக்கிறான். தவறான முறையில் சாதிக்கிறதே அவங்க சாதனையாக இருக்கின்றது. மற்றபடி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு அடிபடிந்து சத்தியத்தில் நின்று கொண்டு லஞ்சம் கொடுக்காமல், தவறு செய்யாமல், பொய் சொல்லாமல் இவர்களுடைய சாதனை எடுத்து காட்டுக்குப்பாங்க. இது என்ன சாதனை? இது எப்படி சாதனை சொல்லுவீங்க? அப்ப இயக்கங்கள் என்று நல்லா புரிஞ்சுக்கிறேன். இயக்கங்கள் என்றாலே இந்த வெறித்தனம் வந்து விடுகின்றது. ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் நீங்க வாங்கிக்கிறீங்க. இது உண்மையில் 1989 பிளவுகள், பிரிவுகள் ஏன் ஏற்படுகின்றன இருந்தது. இன்னைக்கு அது அப்படியே நடக்குது. அன்னைக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு நடந்தது. நீங்களே பார்க்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்கு 1989 நினைக்கிறேன். அப்படின்னா நம்மகிட்ட பிரிஞ்சு போன புதுசு யாருக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. துபாயில ஐஏசிங்கிற ஜமாத்து இருக்கு, அவருடைய அது ஒரு இயக்கம். நாகூர்ல ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அது ஐஏசி பேர்ல போடுறாங்க. இதனால இவங்க 2 பேருக்கு கடுமையான லடாய். அதுல சில வாலிபர்கள் என்று முழங்குகிறார்கள், எங்களுக்கு இஸ்லாத்தை விட இயக்கம் தான் பெரிது. எப்படி ஆரம்ப கட்டத்திலேயே அதே மாதிரி இப்பவுமே இவங்க சொல்றாங்க. உதாரணமா நேற்று அவங்க அந்த மாநாட்டுக்கு வர்றதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொன்னாங்க? எங்க பேனர் இருக்கணும், எங்க பேனர்ல தான் நாங்க பேசுவோம், வேற பேனர்ல பேச மாட்டோம். என்ன அர்த்தம்? இயக்க வெறி. சத்தியத்தை சொல்றதுக்கு உன் பேனர் தான் வேணுமா? நீ உண்மையிலே சத்தியத்தை சொல்றது ஆளா இருந்தா எவன் கூப்பிட்டாலும் போகலாம், அங்க போய் சத்தியத்தை சொல்லு. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு நாட்டை நடத்திக்கிட்டு வாரியா உன் கருத்தை சொல்ல போய் சொல்லு. அங்கேயும் நீ நினைக்கிற மாதிரி உன் பேனர் போட்டு உன் பேனர் தான் பேசணும்னு சொன்னா உங்க குறிக்கோள் மக்களுக்கு மக்கள் சத்தியம் போய் சேரணுங்கிறது அல்ல. நீ ஆதாயம் அடையணும், நீ பிரபலியமாகணும், உன்னுடைய பேனர் பிரபலியமாகணும். தாலிபர்கள் ஏமாந்து போல பின்னால வரணும். அவங்களுக்கே அது 4 காசு கிடைக்கும், பதவி கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பதவியை கொடுத்துதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. பதவி கொடுக்காம நான் அடிக்கடி கேட்பேன், தர்காவில் அந்த அவதியை அப்படி கொடுறாங்க இப்படி கொடுறான்னு சொல்றீங்கல்ல, அந்த தர்காவில் இருக்கக்கூடிய உண்டியலை மட்டும் எடுத்துங்க பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. உண்டியல் வைக்காதீங்க. பள்ளிக்கூடத்தில் உண்டியல் இருக்கா? கிடையாது. அதே போல உண்மையிலே அவதியான்னு சொன்னா அந்த அவதியாக்கு காசு தேவையில்லைங்க. அவர் மூத்த போயிட்டார், இன்றைக்கு மூத்த போயிட்டார். அவருக்கு இந்த பைசா 3 பைசா முடியாது. அதனால தர்காவில் உள்ள உண்டியல் எடுத்துருங்க. தர்கா தலைமை எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இவங்கிட்ட சொல்றேன், ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பதவி. என்ன காரணம்? அந்த பதவியில பொம்பரமா போடணும். அப்ப இவருடைய நோக்கம் என்ன? அவனுடைய எதிராக போயிடுது. தூய்மையான எண்ணமே கிடையாது, பதவிக்காக செய்யலாம். நாளைக்கு எங்க போவான்? அவன் நரகத்துக்கு போவான். தெளிவான ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ். மறுமையில அல்லாஹ் விசாரணை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னால ஷஹீத்கள் இழுத்து வரப்படுவார்கள், பெரும் பெரும் பழைய ஆதிர்கள் இழுத்து வரப்படுவார்கள், தான தர்மங்கள் செய்த பெரிய கொலைவர்கள் இழுத்து வரப்படுவார்கள். கேட்கக்கூடாது ஷஹீதுல எப்படிப்பா எதுக்காக அல்லாவுக்காக இருக்க வேண்டிய? ஆமாமா இல்ல, நீ போய் சொல்ற மக்களுக்கு மத்தியில பேர் புகழுக்காக வேண்டி ஈடுபட்ட அங்கேயே உனக்கு அது கிடைச்சிருக்கு. நீ எதை எதிர்பார்த்தாயோ அது அங்கேயே நான் உனக்கு கொடுத்துட்டேன். இங்கே உனக்கு ஒன்று இல்லை. பல குப்புற முதல் குப்புற இழுத்த நரகத்தில் எறியப்படுவார். அப்ப அடுத்தவங்க ஆளும் வருவார். இல்லையா நீ மக்கள் உபதேசம் பண்ணிய பெரிய பெரிய கண்ணமான புத்தகங்கள் பண்ணிய எதுக்கையா செஞ்ச? யா அவனுக்கு பொருத்தம் பொறுத்தையா செஞ்ச? இல்ல, நீ பொய் சொல்ற. மக்களுக்கு மத்தியில் நீ பெரிய பேச்சாளனாக, பெரிய நாவன்மை மிக்க பேச்சாளனாக மதிப்பு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நீ அதை பேசின. அது உலகத்திலே உனக்கு கிடைச்சி போச்சு. இங்க ஒண்ணு இல்லை, தலைக்குப்புற இழுத்து வீசப்படுவான். அதே மாதிரி குறைவர்கள் உண்மையிலே அவன் பணம் கொடுக்கிறது போல எத்தனை பேருக்கு பிரயோஜனம் ஏற்படுச்சு. ஆனா என்ன நடக்கும்? அந்த இருந்தது. என்ன காரணம்? எகலாசு இல்லை, பேர் புகழுக்காக செஞ்சான். அப்ப இன்னைக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய கேவலமான இந்த பதவிகளுக்காக இளைஞரணி, திருத்தலுக்கு ஒரு பதவி,
ஒவ்வொரு அதுக்கு உண்டாக்குவாங்க. அது அப்புறம் இளைஞர் அணி, அப்புறம் மகளிர் அணி, அப்புறம் அந்த அணி, இந்த அணி, என்ன அவங்களுக்கு தவிர பழம் கொடுக்கணும். இந்த அரசியல் கட்சிகள் என்னென்ன சாகசங்களை என்னென்ன தந்திரங்களை செய்தோ அது அத்தனையுமே ஒன்று கூட குறைவில்லாம இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் செஞ்சு கொடுக்கணும். யாருக்கு இஸ்லாத்துக்காக பாடுபட சொன்னா இவ்வளவு அசிங்கங்களை செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் தெளிவா சொல்ல போனா பதவி கேட்கக்கூடியவருக்கு பதவி கொடுக்காது என்று தெரிவிக்கலாம். பதவியை விரும்பக்கூடிய பதவி கொடுக்காத இவன் பதவியை கொடுத்து ஆசை உண்டாக்கி வேலை செய்ய வைக்கிறான். அது என்ன இது செலுத்திப்பா. அப்ப அதன் காரணமாக தான் இந்த மாதிரி சொல்றாங்க, எங்களுடைய பேனர், அந்த பேனர் இருந்தா தான் நாங்க பேசுவோம், நாங்க மட்டும்தான் பேசுவோம், வேற யாரும் நாங்க பேச மாட்டோம். வேற யாரும் அந்த மேடையில் ஏறிட்டா நாங்க பேச மாட்டோம். நாங்க மட்டும் எங்க கொள்கை எங்களுடைய ஏற்றிருந்தோம். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களை மூளைச்சலவை செய்து பிரெயின் வாஷ் பண்ணி உங்க பின்னால வர வைக்கிறதா ஒரு குறிக்கோள். அதுக்குதான் இந்த சந்திரங்களை கையாளுறீங்க. நீங்க உண்மையாளர்களாக இருந்தா வாங்க என்னோட மேடையில, நீங்க உங்க கருத்தை எடுத்து வைங்க, நானே என்னுடைய கருத்தை வைக்கிறேன். கேட்கட்டு அவர்களுக்கு அறிவு இருக்கிறது. அவர் ஆடு மாடுகள் அல்ல. ஒரு சமயம் அந்த மோடிகள் நினைச்சிருக்கலாம், மக்கள் ஆடு மாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு இது உண்டாகுது. அதாவது அல்ல அவாம்னா முகமது அல்லாத மக்கள் எல்லாம் ஆடு மாடுகளை போன்றவர்கள் அந்த மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தங்களுக்கு ஒரு பேனரை போட்டு தங்கள் மாற்ற உட்கார்ந்து தங்க கருத்து மட்டும் எடுத்து சொல்லி அது அப்படியே இந்த மக்கள் கேட்டுக்கிட்டு போகணும். இதுக்கு மாறுபட்ட கருத்தை அவங்க கேட்க கூடாது. கேட்டா அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க, சுதாரிச்சிருவாங்க. தங்களுடைய வந்தவாளங்கள் எல்லாம் தண்டவாளங்களை ஏறிடுது. அச்சந்தான் அவர்கள் இந்த மாதிரி தடுக்கின்றது. நாங்க 2 பேரும் மேடையில பேசுவோம். நான் என்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறேன், உங்களுடைய கருத்தை எடுத்து வைங்க. கேட்கக்கூடிய நீதிபதிகளாக இருக்கிற மக்கள் சிந்திக்கட்டும். நீங்க சொல்றது குர்ஆன் ஹதீஸா, நாம சொல்றது குர்ஆன் ஹதீஸா, மக்கள் சிந்திக்கிறது தயாரா? அந்த துணியவர்களுக்கு அந்த துணிச்சல் வந்தா நேற்று மீட்டிங் வந்திருப்பாங்க. அந்த துணிச்சல் அவர்களுக்கு இருந்தால் எங்களுடைய கருத்தை எல்லோருக்கும் முன்னால் எடுத்து வைக்கக்கூடிய துணிச்சல் எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் வந்து எங்களை கருத்தை பேசுவோம். என்னமோ அந்த புரோகிதர்களோடு நாங்கள் கும்பலாளம் அளிப்போமா? அங்க போய் நான் புரோகிதரை சப்போர்ட் பண்ணி பேசலன்னா அந்த பேச்சு தேவைப்பட்டா நீ போட்டு கேளுங்க, நேரம் பேசிட்டேன். அங்கேயும் இந்த கருத்தை பேசி அங்கேயும் நீங்க சுய சிந்தனையாக ஆகணும், குர்ஆன் ஹதீஸ் படி நடக்கணும், எவன் பின்னாடிக்கு போகக்கூடாது. இதைத்தான் நீ பேசு. அந்த புரோகிதர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்றது போல அவர்களுடைய அதை அதுக்கு மாற்றமாக பின்னால் பேசுறவங்களும் பேசுவாங்க. எனக்கு உடனே அங்க வந்து பேச சொல்லிட்டு நாங்க அப்படி பேசக்கூடாது, அது தேவையில்லை. என் கருத்தை எடுத்து வச்சுட்டேன், அவர்கள் எடுத்து பேச மக்கள் சிந்திக்க. மக்கள் உங்களை விட சிந்தனையாளர்கள். ஆனால் அந்த அவர்களை சிந்திக்க விடாமல் நீங்கள் மட்டம் தட்டி கொண்டிருக்கிறீர்கள். அதை செய்யாதீங்க, சிந்திக்க வைங்க. எல்லோருடைய கருத்தை கேட்கட்டும். ஏன் நஜாத்தை நீங்க இழுத்தடிப்பு செய்றீங்க? என்ன காரணம்? இங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, அரபு நாடுகள் முதற்கொண்டு இழுத்தடிப்பு செய்யலாம். அங்கப்ப நாயகன் தெருவில் அந்த புக் ஸ்டால் இருக்கக்கூடிய ஏரியாவில் 2-3 புக்குகள் ஸ்டால்களை வந்து நம்ம பத்திரிகைகளை வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் மிரட்டல், உருட்டல், காணாம போவா, விற்கக்கூடாது அப்படின்னு மிரட்டை கிடைக்கல. எங்களை ஆரம்பிச்சிருங்க, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்க. ஏன்? உங்களுக்கு தைரியம் இருந்தால், நீங்கள் சொல்வது உண்மை என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இந்த குத்தி உங்களுக்கு வராது. வராது. ஏன் இப்படி நீங்க எடுத்துட்டு நஜாத்தை படிக்க கூடாது ஏன் தடுக்கிறீங்க? அந்த நஜாத்தை படிக்க உங்களுடைய வந்தவாதங்களால் தண்டவாதங்கிறது எந்த அளவு நீங்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று புரியுது. உங்களுடைய பிடியை விட்டு எங்கே தவறிவிடுவதாக பேசுறீங்க. இந்த பள்ளியில நஜாத் வருது, அந்த அன்னைக்கு தான் இருக்கு, அடுத்த நாள் கணக்கு கற்றுக்கொண்டு விட்டாங்க. ஏன் வைக்கிறீங்க? ரோடுல தரமா இருக்கட்டும், அதான் படிக்கட்டும், 4 கருத்து தெரியட்டும், குர்ஆனை பற்றி பார்க்கட்டும். அப்ப மக்கள் சிந்தனையாளர்களாக ஆகணும்னு ஒரு நோக்கம் இல்லையே. மக்கள் சிந்தனையற்ற தூதர்களாக முக்கல்லிடுகளாக உங்க பின்னால வரணுங்கிறதான் உங்களுக்கு குறிக்கோள். அப்படி பார்க்கட்டுமா? உங்க பின்னால் அவர்கள் வருவதை விட அந்த 1000 வருடங்களாக இருக்க அந்த மதகப்புடைய முன்னாக்கு பின்னால போகலாம், தப்பு கிடையாது. நேற்று முறைக்கு உங்க பின்னால வரதை நீங்க எதிர்பார்த்தால் அது சரி என்று சொன்னால்
உங்களை தத்தீடு செய்வது நியாயம் என்று சொன்னால் ஏன் ஆயுர்வாதமாக இருக்கக்கூடிய அந்த முல்லாக்கள் அவர்களை பின்பற்றக்கூடாது? அது தப்பு இருக்கு. அவங்க சுட்டி காட்டுகிற யோகியம் உங்கள்கிட்ட கிடையாது. அவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டுவதற்கோ அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கோ அவர்கள் குரானதீசுக்கு மாற்றமாக நடக்கிறார்கள் பேசுவதற்கோ உங்களுக்கு கடிகாரம் யோக்கியம் கிடையாது. உங்களுக்கு அந்த யோக்கியம் எப்பொழுது ஏற்படும் சொன்னா, எப்படி அவர்கள் குரானதீசுக்கு மாற்றமாக இருந்த விஷயத்தை நீங்க சுட்டிக்காட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றதோ, அதே போல நீங்க நடக்கக்கூடிய குரானதீசுக்கு மாற்றமான சொல்லுங்க மேட்டை போட்டு சுட்டிக்காட்டுற மற்றவர்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க செய்வது மட்டும்தான் மார்க்க என்ன சொல்லுவாங்க, மருமக விசாரணை மாமியார் நல்ல கதையா? நீங்க உண்மையாளர்களாக இல்லை, ஏன் உங்களுக்கு இந்த தேவை பற்றி மக்களுக்கு மத்தியில் தைக்கிற எடுக்க மக்கள் செய்யுங்க, எல்லா கருத்து மக்கள் மத்தியில் சேரட்டும், மக்கள் எதிராக வரைக்கும் ஏமாற்றி இருந்து போகட்டும், குழம்பி விடுவார்கள் மக்கள். இந்த கருத்தை அந்த கருத்தை நாங்க கேட்ட குழம்பி போயிடுவாங்க. யாரை ஏமாத்தல, ஏன் குழம்புறாங்க? ஆரம்பத்தில் குழப்பமாக இருந்தாலும் அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் உங்களை விட அழகாக சிந்திப்பார்கள், உங்களை விட திறமையாக அவர்கள் செயல்படுவார்கள். அப்படி திறமையாக செயல்பட போயினா பொருளாதாரத்தை ஈட்டி அவர்கள் சாப்பிட்டு அவங்களுடைய குடும்பம் சாப்பிட்டு நீ கையெழுந்தக்கூடிய உங்களுக்கு தாராளமாக தருகிறார்கள். அவர்களுக்கு ஏன் இதை செய்ய முடியாது? ஏன் இந்த இனத்தடிப்பு வேலை? அது என்ன பண்றீங்க? ஏற்கண்டா என்ன ஏற்கண்டா என்ன செய்யுங்க? நல்லா சிந்தித்து பாருங்க. அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் எந்த இயக்கத்தை எடுத்துக்கிறது, இயக்கத்தால் சமுதாயத்திற்கு நல்லது ஏற்பட்ட வரலாறே கிடையாது. எந்த ஒரு இயக்கமாக நாட்டில் எதை சாட்சி சொல்லுவாங்க, அந்த திருடிக்கிட்டு சாப்பிட்டு பசி அறிவிக்கிறாங்கல்ல, நாட்டி உடனே சொன்னது அந்த மாதிரி காரணத்தான் சொல்லுவாங்க. சமுதாயத்திற்கு உருப்படியாக என்ன சாதித்தால் சரிந்து கிடக்கக்கூடிய சமுதாயத்தை தூக்கி நிறுத்த முன்னால் முடிந்ததா? 1000 வருடங்களாக இந்த சமுதாயம் இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த இந்திய மண்ணிலே நாம் வாழ்வதால் சாவதாங்கிற புரட்சியில் நாம் இருக்கிறோம். இஸ்ரேலில் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை முறையாக கடைபிடிக்காததன் காரணமாக இஸ்ரேலில் ஒரு முஸ்லிம் கூட இல்லாமல் பூண்டோடு ஒழிக்கப்பட்டார்கள். இது தவிர்க்கிறோம். அதே மாதிரி ஒரு காலகட்டம் இந்திய முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 800 ஆண்டுகளாக இந்திய நாட்டை ஆண்ட முஸ்லிம்கள் அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு பூண்டோடு ஒழிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்களுடைய பரம ரோல்களுடைய கையில் இன்னைக்கு ஆட்சி கிடைத்திருக்கிறது, அதிகாரம் கிடைத்திருக்கின்றது. இவர்கள் எப்படியெல்லாம் மட்டங்கள், எப்படியெல்லாம் கருவறுப்பது, எப்படியெல்லாம் இவர்கள் இல்லாமல் ஒரு திட்டங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலும் உங்களுடைய இயக்கத்தை பெரிதாக நினைத்துக் கொண்டு எங்களுடைய பேனரை தான் நாங்கள் பேசுவோம், வேற எந்த பேனருக்கு வரமாட்டோம் சொல்லக்கூடிய ஒரு புத்தி உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அந்த இழிவான சிந்தனை உங்களுக்கு இருக்குமே, ஆனால் மக்கள் எக்கேடு கேட்டாலும் எங்களுக்கு பரவாயில்லை, எங்களுடைய ஆதாயம் தான் எங்களுக்கு பெருது என்பது உங்களுடைய எண்ணத்தில் இருக்குமே, ஆனால் உங்களை விட இழிவானவர்கள், உங்களை விட கேவலமானவர்கள், உங்களை விட ஆடு மாடுகளை விட கேவலமாக யார் இருக்க முடியும்? சமுதாயமா நீங்களா? உங்களுடைய வாழ்வா சமுதாயத்தினுடைய வாழ்வா? சமுதாயத்தினுடைய வாழ்வை பறிகொடுத்து நீங்க வாழ்வதா? இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா? யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? சிந்தனை எல்லாம் வாலிபர்களை ஏமாத்துறதா? அவர்களுடைய முறுக்கு வாலிப முறுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும்? எந்த ஒரு புரட்சிகரமான நிலை வந்தாலும் வாலிபர்கள் தான் முடியும். என்ன காரணம்? அவங்களுக்கு லாப லட்சத்தை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அம்மா அப்பா சாப்பிட சமைக்க உழைக்கிறாங்க, பாடுபடுறாங்க, எடுத்து கொடுக்குறாங்க, இவங்க சாப்பிட்டு இருக்காங்க. அதனால அந்த திமித்து மித்தைகளை என்ன செய்யலாம்? அவர்களை உங்களுடைய வழிகளை திருப்பி அவர்களை கருத்து பொருள்களாக்கி, சிந்தனை பொருள்களாக்கி, உங்களுடைய பேச்சை மட்டும்தான் கேட்கணும், மற்றவருடைய பேச்சை கேட்கக்கூடாது அவர்களை தடுத்து அதன் மூலமாக நீங்க எண்ணத்தை சாதித்துவிடப் போகிறீர்கள். எதை சாதிக்க முடியும்? ஆட்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உடல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அவங்க பின்னால் இருக்கிறாங்க. ஒரு சமுதாயத்தில் நீங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஏன் மேகம் போடுறீங்க? உங்களுடைய மேடைகளை பாருங்க, எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. சிறுக்கு செய்யக்கூடிய இமாமுக்கு பின்னால சொல்லக்கூடாது, விவகாரம் பண்ணி தள்ளிப்பள்ளி கட்டினாங்க ஊரெல்லாம். ஏன் அவன் தொழிலுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அண்டாரோட தொழில் அண்டாண்டு உன் தொழிலை நீ சொல்லுங்க.
அன்றாட தொழுகை பாலா போனா உனக்கு எந்த பாதிப்பு இல்லையா? அவன் என்ன அங்க 3 தான் ஓடுவான் தொழுகை காட்டா போயிட்டு கூப்பிடாரா? அவரு அல்லாஹ் கிபிலாவை கட்சியை கட்டுறாரு, சூரத்து பாத்தியா ஓடுறாரு, சூறா ஓடுறாரு, ருக்கு சுஜூது தான் ஓடுறாரு. ஐயா நல்லதானே அவர் பின்பற்று, இதையே கூடாது நீ தடுக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அவன் செஞ்சு செய்யறாங்க, அவன் பின்னாடி எப்படியா சொல்றது? அவன் எப்படியா முஸ்லீமா தாங்குது? அவன் முஸ்லிமுக்கு அப்படிதான் சொல்ல முடியாது. தனி கட்டான். சரி, அதுக்காக உறுதியா இருக்கிறியா? அரசியல் என்ன சொல்ற? கரிமா சொன்னா அத்தனை பேரும் முஸ்லீம் தான், நின்றுகிட்டு போகிறவனும் முஸ்லீம் தான், கல்வி பெற்ற வர்றவனும் முஸ்லீம் தான். ஏதாவது எத்தனை உங்களுக்கு இதை கூட உணர முடியாத அளவில் அந்த அவங்க பின்னால போகக்கூடிய வாலிபர்களுடைய உண்மையிலே அவர்கள் விஷயத்தை நான் தொழிலா வைக்கிறேன். இது எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம், எவ்வளவு பெரிய முனாபிக்கத்தனம். பள்ளியில் வந்து திருவிழான்னு அவன் சாமியை முக்கிய பின்னால சொல்லக்கூடாது. உனக்கு பொடி முடிக்கிறதுக்கு சொன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க முஸ்லீம் தான், எவனா இருந்தா முஸ்லீம் தான், குடிகார பயிலாங்க எவனா இருந்தா முஸ்லீம் தான். எங்க ஆகிய ஏழை ஏமாத்திற்கு இந்த மாதிரி எல்லாம் ஈடுபட்டிருக்கேன். யாருக்கு தன்மை இருக்கும்? பச்சை முனாபிக்குரிய தன்மை இது. இந்த மேடையில் ஒரு பேச்சு, அந்த மேடையில் ஒரு பேச்சு, மார்க்க மேடையில் ஒரு பேச்சு, அரசியல் மேடையில் ஒரு பேச்சு. ஒரு முஸ்லீம் பேச முடியுமா? பேசலாமா? பேசினா உண்மையில முஸ்லீமா இருக்க முடியுமா? அவனை முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி பார்க்கல அவனை விட இவன் கேள்வித்தவன் ஆகிட்டான். அவனுக்கு ஒரு என்ன வித்தியாசம்? அவன் சிரிக்கு செய்யறான், பின்னால் சொல்லக்கூடாதுங்கிறிய. அதை விட மோசமான நோன் பின்னால் எப்படி சொல்லுவது? இப்போ நீ மட்டும் என்ன வசதி? என்ன உங்களுடைய வாதங்கள் எதிலையாவது குரான் ஹதீஸ் இருக்குதா? குரான் ஹதீஸை ஏமாத்துறீங்க மக்கள். அவங்களாவது பரவாயில்லையா? குரான் ஹதீஸ் இஜ்மா கியாஸ்ங்கிற பேரால முன்னோர்களுடைய பேரால தவறு செய்யறாங்க. அதற்கு தவறு செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. மூதாதையர்கள் மீது பக்தி, முன்சென்றவர்கள் மீது உள்ள ஒரு மரியாதை, அதனால நடத்தப்படுகிறாங்க. நீ குரான் ஹதீஸை மக்களை ஏமாத்துற? குரான் ஹதீஸ் சொல்லிக்கிட்டே குரான் ஹதீஸ் போன காரியம் செய்யுது. அது என்ன குரான் ஹதீஸ்? குரான் ஹதீஸ் சொன்னா அந்த வரவேற்புல நின்று ஒரு உயிர் போனாலும் அந்த வரவேற்புல நிற்கணும். அப்பதான் நீ குரான் ஹதீஸ் இருக்கிற. வெறுமனே மேடையில குரான் ஹதீஸ் சொல்லிக்கிட்டு குரான் ஹதீஸ் மாற்றமான காரியங்களா செஞ்சுக்கிட்டு பொய், பிராடு, லஞ்சம் எதெல்லாம் அத்தனை விட்டது எடுத்துக்காட்டவா? ஒவ்வொன்றுக்கு ஆதாரம் வச்சு கட்ட பஞ்சாயத்து. இந்த அரசியல்வாதிகள் மோசமான அரசியல்வாதிகள் என்னென்ன செய்வோம் அத்தனை விட்டது. கேட்டா நாங்க இஸ்லாமிய இயக்கம் என்ன இஸ்லாம் வாழ்க்கை லஞ்சம் கொடுக்கிறதா இஸ்லாமா? கட்ட பஞ்சாயத்து கொடுக்கிறதா இஸ்லாமா? தொழில் சொல்றதா இல்லையா? மற்ற மேல அவசூறுகள் அபாண்டமாக சொல்றதா? அப்ப அபாண்டமாக பொய் சொல்லி ஒருத்த உள்ள சொல்றதா இருக்கலாமா? எது இஸ்லாம்? இஸ்லாம் இஸ்லாம் சொல்லி ஏமாத்துறீங்க. ஏன் ஏமாத்துற? ஏமாத்தாட்ட ஒண்ணு இஸ்லாம் சொல்லி இஸ்லாமா இல்லப்பா அவ்வளோ போப்போம். கடைசியில பார்க்க கூட உண்மையிலே சொல்றேன், மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அந்த மீசானுடைய தத்து நெருக்கும் பொழுது இவர்தான் கடுமையாக பாதிக்கப்படுவான். அபாண்டமாக மற்றவர்கள் பரிசுபடுத்தியவர்கள் உண்மையில பார்த்தோம்னா என்னதான் அமல் செஞ்சிருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்க முஸ்லிம் எப்படி முஸ்லிமா இருப்பான்? மறுமையில் வருவான், அதை செஞ்ச இதை செஞ்ச எல்லாம் தாழை சொல்லுவான். இவன் நாள் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஓரத்தில் வருவாங்க. இந்த அறிவுரை என்று சொன்னான், இவ்வளவு பச்சைப்படி பேசலாம். கடைசியில நன்மைகள்லாம் எடுத்து கொடுக்கப்படும். கடைசியில நன்மைகள்லாம் போச்சு, எல்லாம் புரியும். கடைசியில என்னாகும்? அவனுடைய பாவச்சுமைகள்லாம் இவனுக்கு ஓட்டப்படும். பெருத்த நன்மையோடு வந்தவன் நன்மையெல்லாம் இழந்து பாவச்சுமையை சுமந்து கொண்டு நரகத்துக்கு போவான். இவனைத்தான் சொன்னா அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவன் தான் முஸ்லிம், அதாவது மாபெரும் மறைக்கவாரி. அந்த விஷயத்தில் இருக்கீங்க. நாளைக்கு உண்மையிலே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் உண்மையிலே இருக்குமையானால், உண்மையிலே நீங்க அல்லாஹ்வுக்கு பயன் நடக்கக்கூடியவர்களாக இருந்தால், உங்களுடைய தொழுகை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடு அத்தனையையும் குர்ஆன் ஹதீஸ் விழும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கும். ஆனால் அது இல்லை. முழுக்க முழுக்க உங்களுடைய மனோ இச்சைக்கும் உங்களுடைய நப்தானியத்துக்கும் அடிமைப்பட்டுதான் உங்களுடைய செயல்பாடுகள். அப்புறம் எப்படி இஸ்லாமிய இயக்கமா இருக்க முடியும்? உண்மையிலே இஸ்லாத்துக்கு உடன்பட்ட நிலையில தான் உங்களுடைய இயக்கங்கள் இருக்கு. உங்களுடைய இயக்கங்களுக்கும் நீங்க எதுவும் சாதிக்க முடியாது.
நீங்க சாதிப்பதாக எண்ணுவதெல்லாம் நான் முதல்ல சொன்னது போல தரையாவோட போய் சுகம் இருக்குன்னு சொல்றாங்க, அது போல திருடுன்னு போய் சாப்பிட்டுட்டு வயிறு இருக்குன்னு சொல்றேன், அது போல இதெல்லாம் ஒண்ணு